சிஜேபியின் ஸ்கூல் தி கரோ பள்ளிகளை தூய்மைப்படுத்துங்கள் என்ற போராட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 15 முதல் இந்திய பள்ளிகளின் அவல நிலை வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. ஒரு சில மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களில் அங்கு உள்ள பள்ளி நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா நிர்வாகிகளும் சிஜேபி தொண்டர்களை பள்ளிக்குள் அனுமதிக்கவில்லை. ஆனால் அங்கிருக்கும் சில தலைமை ஆசிரியர்களும் மாணவர்களும் அவர்களை உள்ளே அழைத்து சென்று காமித்துள்ளார்கள். ஒரு இடத்தில் இளைஞர்கள் அனைவரும் சேர்ந்து அங்கு இருக்கும் மோடி டிஜிட்டல் பேனரை அகற்றியுள்ளார்கள். ஜந்தர் மந்தர் ஜென்சி போராட்டம் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஜென்சி ஆல்பா குழந்தைகள் பித்தாப்பூர் மாவட்டத்தில் உள்ள தங்கள் அரசு பள்ளியை மேன்மைப்படுத்தி தரும்படி அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தியுள்ளார்கள். அதில் வெற்றியும் பெற்றுள்ளார்கள். நல்ல பெஞ்சி, நல்ல சுவர், நல்ல குடி தண்ணீர் வேண்டும், மழைக்கு ஒழுவாத கூரை வேண்டும், நல்ல மின்சாரம் வேண்டும், கட்டில்லாத மின்சாரம் வேண்டும் என்று போராடினார்கள். அதில் வெற்றியும் பெற்றார்கள். உடனடியாக 3 நாளில் அவர்களுக்கு அனைத்தும் அந்த மாவட்டம் பித்தாப்பூர் மாவட்டத்தில் உள்ள நிர்வாகம் செய்து கொடுத்துள்ளது. மாணவர்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். இனி தனிநபர் அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாமளே போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹீரோவாக்கினதன் விளைவுதான் இது. ஆம், இரவோடு இரவாக மனிதர்களை ஹீரோவாக்களாக மாற்றுவதை நிறுத்துங்கள். அரசியல்வாதிகள் முதல் பிரபலங்கள் வரை அனைவரையும் ஹீரோக்களாக கொண்டாடும் பழக்கத்தை நாம் நிறுத்த வேண்டும். அரசியல் அமைப்பு சட்டத்தையும் நாட்டையும் விட ஒரு தனிநபரை உயர்த்தி பிடித்ததன் விளைவே இன்று நம் நாடு எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைக்கும் முக்கிய காரணம். அபிஜித் திகே, சிபிஜே நிறுவனர்.